மதுரையில் புது தேட்டர் எந்த இடம் தானே கேட்குறீங்க? சிக்கந்தா சாவடி பழைய ஜீவா தேட்டரை அப்படியே மாடிஃபிகேஷன் பண்ணி அப்படியே ரேடியம் சினிமாஸ் தாங்க கொண்டு வந்திருக்காங்க இந்த தேட்டரை. இந்த தேட்டரு அப்படியே பார்க்க நம்ம கோபுரம் சினிமாஸ் தாங்க இருக்கு. கார் பார்க்கிங்கும் சரி அண்டு பைக் பார்க்கிங்கும் சரி ஒரே மாதிரி தாங்க இருக்கு. இதுக்குள்ளேயும் நம்ம ஃப்ரெண்டு வந்து வெளியே பார்த்த வரைக்கும் போதும் வாங்க உள்ள போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டார் நம்மளை. நம்ம உள்ள போனோன்னு படத்தையும் போட்டாங்க, படத்தோட டைட்டிலையும் போட்டாங்க. நம்ம எஸ்கே அண்ணா என்ட்ரி சீன் வேற லெவலாக இருந்துச்சு. சவுண்டு குவாலிட்டினா எப்போ இருக்குன்னு கேட்டிங்கன்னா வேற லெவலாக இருந்துச்சுங்க. நம்ம எஸ்கே அண்ணா டான்ஸ்லாம் வேற லெவலாக பண்ணியிருந்தாருங்க. அண்ட் இந்த படம் பார்க்க எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா மார்வல் படம் பார்க்குற மாதிரி தாங்க இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் இன்ட்ரோலும் போட்டாங்க. அண்ட் தேட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கோபுரம் சினிமாஸை பார்க்குற மாதிரி தாங்க இருக்கும். கோபுரம் சினிமாஸில் 300 சீட்டுங்க உள்ள, இதில் 500 சீட்டுங்க. அண்ட் ஸ்க்ரீனும் பெருசு. அண்ட் கோபுரம் சினிமாஸோட சவுண்ட் குவாலிட்டியும் நல்லா தாங்க இருந்துச்சு. இன்னும் எனக்கு தெரிஞ்சு கோபுரம் சினிமாஸ் ஃப்ளாப்பு, ரேடியம் சினிமாஸ் கிளாப்புன்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா அந்தளவு தேட்டரை செதுக்கி வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டிலே செகண்ட் பெரிய ஸ்க்ரீன்னா சும்மா வாங்க. படம் பார்க்க நல்லா இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக பார்க்கலாங்க. டிக்கெட்டோட ப்ரைஸ் சொல்ல மறந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு இந்த தேட்டருக்கு வரீங்கன்னா புக் பண்ண முடியாது டிக்கெட்டை. நீங்கள் பேடிஎம்ல மட்டும் தான் புக் பண்ண முடியும். டிக்கெட்டோட ப்ரைஸ்